ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இந்தியா மற்றும் ஜப்பான் இரண்டு நாடுகளுமே தற்போதைய உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதார களத்தில் மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய 193 194 நாடுகளின் பொருளாதாரத்தில் இந்தியாவும் ஜப்பானும் தனக்குன்னு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய பெயரை சம்பாதித்த இரண்டு நாடுகள். ஆனா இப்ப 2025ஆம் ஆண்டில், அதாவது இந்த ஆண்டில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை இந்தியா உருவாக்க போகுது. ஜப்பானை முந்தி உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறி நமக்கு மேலே இருக்கக்கூடிய சைனா, அமெரிக்கா என இரண்டு நாடுகள் மட்டுமே இனி இந்தியாவுக்கு போட்டி. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு, இந்த அதிசய வளர்ச்சியின் மூல காரணம், இந்த வளர்ச்சி நம்ம எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகுது, இந்தியாவின் வருங்காலம் நமக்கு எப்படிப்பட்ட வருங்காலமாக இருக்கும் என்பது பற்றி முழுமையான உண்மையை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ. மிகப்பெரிய ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா, ரியல் ஃபேக்ட்ஸ், கம்பேரிசன்ஸ், ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துணுக்குகள் கூட மிக முக்கியமான டேட்டா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, வீடியோவுக்கு போவோமா? நம்ம நாடு இந்தியா ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக மாறுவதற்கான உண்மையான குறிக்கோள் என்ன? வாட் இஸ் த ரியல் அப்ஜெக்டிவ்? உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த போட்டியில் இந்தியாவின் தற்போதைய நிலை என்ன என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இட்ஸ் a very important question. You can clearly see that India's GDP in the year 2024, அதாவது இன்றைய நிலவரப்படி, இன்றைய நிலைப்படி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்தியாவின் மொத்த ஜிடிபி சுமார் $3.7 trillion. ஆனா அதே சமயம் ஜப்பானின் ஜிடிபி என்னவாக இருக்கு? ஜப்பானின் ஜிடிபி சுமார் $4.4 trillion ஆல்ரெடி. ஆனா இந்த வித்தியாசம் ரொம்ப வேகமாக குறையுது. நீங்களே பாருங்க. IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதி அமைப்பின் கணிப்பின்படி 2025 ஆல்மோஸ்ட் in the middle of the year, 2025ஆம் ஆண்டில் இந்த middle of the year இந்தியாவின் ஜிடிபி 4.34 ட்ரில்லியனாக உயரப்போகுது. ஆனால் அதே நேரத்தில் ஜப்பானின் ஜிடிபி 4.31 ட்ரில்லியனாக இருக்கும். எனவே இந்தியாவின் 4.34 ட்ரில்லியன் ஜப்பானை கண்டிப்பாக முந்தும். இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி, அப்படி இந்தியாவில் என்ன நடக்கு? இந்திய பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வளர்ச்சி எப்படி நடக்கும்? அந்த பெரிய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய முக்கியமான வளர்ச்சி விகிதங்கள், எந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்தியா மீது ஆர்வம் காட்டக்கூடிய, இந்தியா மீது ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி இது. அது அமெரிக்கர்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே this is one of the most important questions. அதற்கான பதில்கள் நம்மில் பலரும் யோசிக்காத அளவுக்கு உலக அளவில் யாருக்குமே இல்லாத மிகப்பெரிய ஒரு சக்தி. என்னது? யங் எம்ப்ளாயி ஃபோர்ஸ், யங் ஒர்க் ஃபோர்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ் இளைஞர்கள். இது உலகத்தில் இந்தியாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்தியாவின் இளைஞர் தலைமுறை, த யூத், ரொம்பவும் குறைந்த வயது இளைஞர் தலைமுறை. அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆர் 15 to 35, 15 முதல் 35 வயதிற்குள் உள்ளவர்கள் தான் இந்தியாவில் அதிகமான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொத்த எண்ணிக்கை உலகத்துல மற்ற எல்லா நாட்டையும் விட இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கு. அதனால என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது இந்தியாவின் தொழில்துறை சக்தியாக இருக்கட்டும், இந்தியாவின் டொமெஸ்டிக் ஸ்பெண்டிங், நாட்டுக்குள்ளேயே செலவழிக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், ரெண்டையுமே உலகத்தில் வேற எந்த நாட்டிலேயுமே இல்லாத அளவுக்கு அதிகரிக்குது. நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் தொழில்துறை சக்தி தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அதே மக்கள் அதிகமான செலவுகளை செய்யும் போது ஹவுசிங், ஆட்டோமொபைல், டெலிகாம், டிரான்ஸ்போர்ட், டெக்ஸ்டைல் அப்படின்னு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஸ்பெண்டிங் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு.
அதுலயும் இன்னொரு கிரவுண்ட் பிரேக்கிங் மைண்ட் ப்ளோயிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் 65% மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகை. நம்ப முடியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வருடம் எடுத்த கணக்கின்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 140 crore plus people, அந்த மக்கள் தொகையில் 65% மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகை. இப்படி உலகத்துல எந்த நாட்டிலையுமே அந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 65% மக்கள் எல்லாருமே வேலை அல்லது தொழில்கள் செய்யக்கூடிய மக்களாக கிடையவே கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? அமெரிக்காவிலும் இல்லை, சைனாவிலும் இல்லை. ஓகே, இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கான இரண்டாவது காரணம் டிஜிட்டல் எக்கானமி, டிஜிட்டல் பொருளாதாரம். இந்தியாவின் ஆன்லைன் டிரான்சாக்ஷன், யூபிஐ போன்ற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், வெல் ப்ரொடெக்டட் ஆன்லைன் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ். ரொம்ப தெளிவாக பாருங்க, இந்தியாவின் பொருளாதாரத்தை திடீரென மாடர்னைஸ் செய்து விட்டது இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், நவீனமயமாக்கி விட்டது. இன்னொரு டேட்டா சொல்றேன் கேளுங்க. உலகத்துல வேற எங்கேயுமே, உலகத்துல வேற எந்த நாட்டிலேயுமே இல்லாத அளவுக்கு மொத்த உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 300 மில்லியன் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கு. இது வெறும் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ். அந்தந்த பேங்கிங் போர்ட்டல், பேங்க்லேயே நடக்கக்கூடிய ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் விடுங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான ஆப்ஸில் மட்டுமே நடக்கக்கூடிய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு 300 மில்லியன். இமேஜின் பண்ணி பாருங்க. இந்தியாவின் வேகமான வளர்ச்சிக்கான மூன்றாவது மிக முக்கியமான காரணம், இந்தியா இஸ் பிகமிங் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். இந்தியா இன்றைய நாளைய உலகத்தின் உற்பத்தி மையம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் மற்றும் உலக நாடுகளை சைனாவின் சப்ளை செயினில் இருந்து மாற்றி, அதாவது ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவின் விநியோகம், இந்தியாவின் சப்ளை செயின் மற்றும் இந்தியாவின் மேனுஃபேக்சரிங், இந்தியாவின் உற்பத்தி போன்றவற்றை நம்பி இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிட்டது. இந்த சூழல், இந்தியாவின் உற்பத்தியை நம்பக்கூடிய இந்த சூழல் ரொம்ப வேகமாக அதிகரிக்குது. இட் இஸ் ரேப்பிட்லி இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்ல முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த புதிய எக்ஸ்போர்ட் டிபெண்டன்சி, ஏற்றுமதி சார்புன்னு சொல்லுவாங்க, இது இந்தியாவை ஒரு பெரிய உற்பத்தி மையமாக தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கு, வேகமாக மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்று உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனம் ஆப்பிள் நிறுவனத்தின் பல லட்சம் விலை மதிப்பில் விற்கப்படும் ஐபோன் மொபைல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் செய்யப்படுது. இது ஒரு காலத்தில் அதிகமாக சைனாவில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்டது. இது மாதிரியான மிக முக்கியமான காரணங்கள் தான் இந்தியா ஜப்பான் போன்ற ஒரு பெரிய பொருளாதாரத்தை இந்த வருடத்திலேயே முந்திவிடும். இதை அறிவு சார்ந்த விதத்தில் புரிஞ்சுக்கணும்னா, ஜப்பானின் எக்கானமிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், சவால்கள் என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இந்த மொத்த டாப்பிக்கையே புரிஞ்சுக்கிறதுக்கு that's one of the important aspects. இந்தியாவுக்கு என்னென்ன விஷயங்கள் உதவுதோ அதே விஷயங்கள் இன்று ஜப்பானுக்கு பெரிய குறையாக இருக்கு. ஜப்பானில் வயதான மக்கள் தொகை ரொம்பவும் அதிகம். ஜப்பான் மக்கள் தொகையின் ஆவரேஜ் ஏஜ் இஸ் அஸ்ட்ரானமிக்கலி ஹை. என்ன தெரியுமா? இந்த வருடம் எடுத்த கணக்கில் ஜப்பான் நாட்டின் ஆவரேஜ் ஏஜ் 48.6 ஆக அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப கொடூரமான ஒரு ஃபேக்ட். இது வேலை மற்றும் தொழில்கள் செய்யக்கூடிய மக்கள் ரேஷியோவை அதிக அளவில் குறைத்து, அதனால் மொத்த எம்ப்ளாய்மெண்ட்டையே டிக்ரீஸ் ஆகி ஜப்பான் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சியை பெரிய அளவில் பாதித்து விட்டது. ஃபார் எக்ஸாம்பிள், 2025ஆம் ஆண்டு முடிவுக்குள் ஜப்பானில் வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகை 12% குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் கம்பேர், இந்தியாவில் வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகையின் அளவு 65%. ஆனால் ஜப்பானில் வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகையின் அளவு ஜஸ்ட் 12%. எனவேதான் தற்போது ஜப்பானின் பொருளாதாரம் திணறுகிறது. ஜப்பானின் எக்கானமி பல ஆண்டுகளாகவே நெருக்கடியில் தான் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2023, 2024ஆம் ஆண்டுகளில் ஜப்பானின் கரன்சி வேல்யூ ரொம்பவும் வேகமாக குறைந்தது. எனவே ஜிடிபி growth 1 அல்லது 2% ரேஞ்சில் தான் தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. இதை விட பெரிய சிக்கல் ஜப்பானுக்கு இருக்கும் கடன் சுமைகள். டெட் டு ஜிடிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய நாடு வளரக்கூடிய அளவை தாண்டி அந்த நாடு வாங்கும் கடன். ஜப்பானின் இந்த டெட் டு ஜிடிபி ரேஷியோ, ஜப்பானின் கடன் ஜிடிபி விகிதம் எவ்வளவு தெரியுமா? 260%. அதோடு சேர்த்து
சர்வதேச அளவில் ஜப்பானுக்கு பல போட்டி நாடுகள் அதிகரித்து விட்டது. ஒரு பக்கம் சவுத் கொரியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இன்னொரு பக்கம் தைவான். இதெல்லாம் தாண்டி இந்தியா போன்ற நாடுகளின் திடீர் வேகமான வளர்ச்சி. ஜப்பானின் பொருளாதாரத்தை இந்த வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் செய்துவிட்டது. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். இது தற்போது ஜப்பானுக்கு மட்டும் நடக்கல. நாம ரொம்பவும் கவனிக்க வேண்டிய இன்னொரு நாட்டுக்கும் இதே சிக்கல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் யாரு எப்படி அப்படின்னு இந்த வீடியோவின் கடைசியில கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனா தற்போது நாம சொன்ன இந்த சிக்கல்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே வேறு விதமாக நடந்து வளரக்கூடிய ஒரு பொருளாதாரம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் நம்ம இந்திய பொருளாதாரம். ஆனா மாரல் கிரவுண்ட் நாம பார்க்க வேண்டிய விஷயம், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகிய இந்தியா வளர்ந்தால் இந்த உலகத்திற்கு என்ன பயன் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், உலக அளவில் இந்தியா ஜப்பானை முந்துவது முதலாவதாக இந்தியர்களை பெருமை என்ற பெயரில் மெய்சிலிருக்க வைத்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கப்படும். உலக அளவில் அதிகமான தலைமை பொறுப்புகள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு கிடைக்கும். பணம் எங்க போனாலும் பேசும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நேற்று மாலத்தீவு டிஃபென்ஸ் மினிஸ்டர் நம்ம நாட்டுக்கு வந்தவருக்கு நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கிஃப்ட் இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? அதாவது ஒரு சந்திப்பின் அடையாளமாக கொடுத்த கிஃப்டின் மதிப்பு, அதாவது அவரு நம்ம நாட்டுக்கு வந்தாரு, அவரை நேரடியாக சந்தித்ததன் அடையாளமாக கொடுத்த கிஃப்டின் மதிப்பு 35 கோடி, 35 crores, ஒரு சில மில்லியன் டாலர். அடுத்தபடியாக இந்தியா ஜப்பான் போன்ற சந்தையை முந்தும் போது வெளிநாட்டு முதலீடுகள் இன்னும் பல மடங்கில் இந்தியாவுக்கு வந்து கொட்டும். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவின் வளர்ச்சியை புதிய பெரிய சந்தையாக ஏற்கனவே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. 2024ஆம் ஆண்டில் மட்டுமே இந்தியாவில் $80 பில்லியன் முதலீடு இந்திய பங்கு சந்தையில் மட்டுமே வந்து விழுந்தது. ஆனால் அது போதாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கேட்டீங்கன்னா அந்த $80 பில்லியன் தற்போதைக்கு போதாது, அது வேற விஷயம். ஆனா இது ஒரு பெரிய முதலீடாக இருந்தாலும் இதே இந்த 80 பில்லியன் இன்னும் பல 100 பில்லியன் டாலராக நம்ம நாட்டு பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் கண்டிப்பாக மாறணும். எல்லாம் விடுங்க, இந்தியா ஜப்பானின் பொருளாதாரத்தை முந்தி உலகத்தின் 3rd largest எக்கானமியாக மாறக்கூடிய அந்த தருணம் இருக்கு பாருங்க. அது ஒரு பெரிய நேஷனல் ரெகக்னிஷன் மூமெண்ட். அது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் மூமெண்ட். ஜப்பான் போன்ற நாடுகளை முந்துவது இந்தியாவின் தேசிய கம்பீரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக கண்டிப்பாக இருக்கும். ஆனா இது எல்லாமே அவ்வளவு சுலபமாக நடக்காது. இந்தியாவும் ஒரு சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கு. ஒரு சில சவால்கள் அப்படின்னு சொல்றதை விட இந்த வளர்ச்சி பாதையில் இந்தியா பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மிகப்பெரிய சிக்கல் உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார மந்த நிலை. உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், 2023ஆம் ஆண்டில் மொத்த உலகத்தின் பொருளாதாரம் வெறும் 2.1% மட்டுமே வளர்ந்தது. உலக அளவில் நடக்கக்கூடிய பல போர்கள், முக்கியமாக உலக எனர்ஜி திட்டங்களை பாதிக்கும் அளவில் நடக்கும் ரஷ்யா உக்ரைன் போர், நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்ச், எல்லாமே ரொம்ப முக்கியமான சிக்கல்கள். இந்தியாவின் எலக்ட்ரிசிட்டி மற்றும் பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் முன்னேற வேண்டும். போக்குவரத்து முறை இன்னும் கூட இம்ப்ரூவ் ஆக வேண்டும். அது ட்ரெயினாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், ஏன் நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆக வேண்டும். நம்ம நாட்டில் இந்த பின்னணி கட்டமைப்பு, இந்த பேக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் ஆதார உள்கட்டமைப்பு அப்படின்னு எதுலையுமே எந்த சவாலுமே இல்லாம செய்யணும். இன்னும் கூட பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், இது மாதிரியான சிக்கல்களில் இருக்கக்கூடிய கேப், நம்ம நாட்டு பொருளாதாரம் பெரிய அளவில் முன்னேறணும்னா அந்த கேப் குறையணும். இந்தியாவின் பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். தனி மனித வருமானத்தில் ஒரு பாவ செயல், கொடூரமான ஒரு அநீதி நம்ம நாட்டில் இருக்கு. நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணாம போக மாட்டேன். இந்தியாவின் பொருளாதாரம் ரொம்ப வேகமாக வளர்ந்தாலும் அதனால வரக்கூடிய பலன், அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இந்தியாவின் எல்லா மக்களுக்கும் சமமான முறையில போய் சேரல. உண்மையை சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த இந்தியாவின் 40% சொத்து இந்தியாவின் மக்கள் தொகையின் ஒரே 1% மக்கள் கையில் இருக்கு. ஆல்மோஸ்ட் நாட்டின் பாதி சொத்து
வெறும் 1 அல்லது 1.5 கோடி பணக்காரர்கள் கிட்ட நம்ம நாட்டில் இருக்கு. அடுத்த 36.5% ப்ராப்பர்ட்டி, சொத்து, பணம் அடுத்த 9% பாப்புலேஷன், அதாவது அடுத்த 9% பணக்காரர்கள் கிட்ட இருக்கு. அப்படின்னா 40 + 36.5 76% சொத்து இந்தியாவின் 10% பாப்புலேஷன், 10% பணக்காரர்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கு. மீதி 23%, வெறும் 23% பணம், சொத்து அல்லது பொருளாதாரம் இந்தியாவின் 90%, 90% மக்கள், 90% மக்கள் தொகை கிட்ட இருக்கு. இதுதான் இந்தியாவின் லோவஸ்ட் பெர் கேபிட்டா இன்கமுக்கான உண்மையான காரணம். இந்த வருடத்திலேயே ஒரு சில மாதங்களில் உலகத்தின் 3வது மிகப்பெரிய எக்கானமியாக மாறப்போகும் நிலையில கூட இந்திய மக்களின் தனி மனித வருமானம் எப்படி இருக்கு பாருங்க. இந்தியாவை விட சிறிய பொருளாதாரங்களில் இருக்கும் தனி மனித வருமானத்தை விட நம்ம நாட்டு மக்களின் பெர் கேபிட்டா இன்கம் குறைவாக இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஸ்டாகரிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். நிறைய பேரும் இந்தியாவின் மக்கள் தொகையை, அதிகமான மக்கள் தொகையை தான் இதற்கு காரணம்னு மேலோட்டமாக சொல்லுவாங்க. ஆனா வெறும் 10% மக்கள் தொகை இந்தியாவின் 75% பொருளாதாரத்தை வைத்திருப்பதுதான் இந்த லோவஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம் பிரச்சனைக்கான மிகப்பெரிய காரணம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்க, வெறும் 25% பொருளாதாரத்தை 90%, ஆல்மோஸ்ட் 125 கோடி மக்களுக்கு எப்படி ஷேர் பண்ண முடியும் சொல்லுங்க. இந்த சிக்கலை சரி செய்யணும்னா என்ன பண்ணணும்? இந்த சிக்கலை சரி செய்யணும்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி, டாக்ஸ் த ரிச். பணக்காரர்களுக்கான வரி விகிதத்தை பல மடங்குல அதிகரிக்கணும். சாதாரண மக்களின் வரியை, முக்கியமாக இன்கம் டாக்ஸ், வருமான வரியை மொத்தமாக இல்லாமல் ஆக்க வேண்டும். மக்களின் மொத்த வருமானமுமே மக்களுக்கான செலவுக்காக கொடுக்கணும், மக்களுக்கான சேமிப்புக்காக கொடுக்கணும். கேபிட்டல் ஸ்பெண்டிங் ராக்கெட் மாதிரி அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு ஜப்பானுக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் உலகத்துல தற்போது ஜப்பானுக்கு மட்டும் கிடையாது. இதே நிலை இன்னைக்கு சைனாவிலும் நடக்கு. சைனாவுக்கும் இந்த மோசமான நிலை வரும். சைனாவில் எக்கனாமிக்கல் டைவர்ஷன் தொடங்கி 2-3 வருடங்கள் ஆகிவிட்டது. உலகத்தின் 2வது பெரிய பொருளாதாரத்தை நோக்கி இந்தியா டிராவல் செய்யணுங்கிற அந்த எண்ணமே மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனால் இந்தியாவின் இந்த பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமான சிக்கல் மட்டும் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்தியாவின் வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. யாருமே தடுக்க முடியாது. அந்த இந்தியாவின், அப்படிப்பட்ட வளர்ந்த இந்தியாவின் வெற்றியின் தாக்கம் பல வழிகளில் கண்டிப்பாக தெரியும் பாருங்க. அது ஏற்கனவே நடக்கு. இந்தியாவின் ISRO நிறுவனம் பலரும் ரெகக்னைஸ் செஞ்சு பாராட்டக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் ஆயாச்சு. சேம் இஸ் வித் DRDO. இந்தியாவின் என்விரான்மெண்ட் சேஃப்டி டார்கெட்ஸ் எல்லாமே சரியாக நடக்கும். இன்னும் 5 வருடங்களில் 50% இந்தியா கிரீன் எனர்ஜியை பயன்படுத்தும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% மக்கள் கிரீன் எனர்ஜியை பயன்படுத்துவாங்க. இந்தியாவின் மிடில் கிளாஸ் மக்கள் தொகை 400 மில்லியன் அதிகரிக்கும். பாவர்ட்டியை தாண்டி 400 மில்லியன் பீப்புள் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அப்படி எல்லாமே நடந்தா இந்தியா உலக பொருளாதார மேடையில் 3வது இடத்தை அடைவது, அது நமது நாட்டின் மக்களின் உழைப்புக்கான பரிசாக இருக்கும். அது வெற்றி மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக உழைக்க, வேலை செய்வதற்கான ஒரு இன்விடேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லும். யாருக்கு தெரியும், மொத்தமாக பாவர்ட்டியே இல்லாம இருந்தா கூட இருக்கும். அப்படி நடந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜப்பானை மட்டுமல்ல, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ், ஏழைகளுக்கான, மிடில் கிளாஸுக்கான இன்கம் டாக்ஸை மொத்தமாக அகற்றி டாக்ஸ் த ரிச், டாக்ஸ் த ரிச் அப்படின்னு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் ஸ்பெண்டிங் ராக்கெட் மாதிரி உயரும், பெர் கேபிட்டா இன்கம் ராக்கெட் மாதிரி உயரும், ஜிடிபி யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜப்பான் மட்டுமல்ல, ஏன் சைனாவுக்கே இந்தியா போட்டியான மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக கண்டிப்பாக வளரும். 2030, 2035 அப்படிலாம் சொல்லும்போது நிறைய பேரும் சொல்லுவாங்க, இன்னும் 5 வருஷம் இருக்கு, இன்னும் 10 வருஷம் இருக்கு. 2025 இந்தியா ஜப்பானை முந்தும் அப்படின்னு நம்ம 2020 சொன்னப்ப கூட இன்னும் 5 வருஷம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2025 வந்துடல, இந்தியா ஜப்பானை முந்த போகல.
இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவின் வருங்காலம். இந்த கான்செப்டை நம்ம இப்போ சொன்ன இந்த கான்செப்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல வழிகள் இருக்குது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது மாதிரியான வீடியோக்கள் நம்ம அதிகமாக கண்டிப்பாக பதிவு செய்வோம். இது மாதிரியான வீடியோக்கள் ஃபுல் டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மொத்த ஃபேக்ட்ஸ் வச்சு இது மாதிரியான வீடியோக்கள் அதிகமாக பதிவு பண்ணணுமா வேண்டாமா, இந்தியா ஜப்பானை முந்துவது மிகப்பெரிய ஒரு பெருமையான தருணமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல பாதுகாப்பாக சந்தோஷமாக பத்திரமா பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் it's very, 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 very important. Thank you.